வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சயின்ஸ் அரட்டை. உங்கள் வெயிட் உங்களால் உணர முடியுமா? இந்த நார்மல் ரியாக்ஷன் என்ற கான்செப்ட் ஏன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கன்ஃபியூஷன் கொடுத்துருக்கு. இந்த ரெண்டு கான்செப்ட்டுக்கும் இடையில எதான கனெக்ஷன் இருக்கா? இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். இப்போ நான் தரையில் நின்றுட்டுருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இதை இந்த ட்ராயிங்கில் இது ஸ்கேல் ட்ராயிங் இல்லை. இதில் நான் இந்த பூமி மேலே நின்றுட்டுருக்கேன். என் மேலே செலுத்தப்படுகிற ஃபோர்ஸஸ் நான் வரைய போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் என்னையே பூமியிலேருந்து கொஞ்சம் செப்பரேட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் ஃபோர்ஸஸ் கிளியராக தெரியும். இப்போது நான் ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் தரை மேலே நின்றுட்டுருக்கேன். பூமி என்னை இழுக்கிறது, ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், அதுதான் என்னுடைய வெயிட். அதை டபிள்யூன்னு போட்டுப்போம். உதாரணத்துக்கு என்னுடைய மாஸ் 85 கிலோகிராம், என்னுடைய வெயிட் 850 நியூட்டன்ஸ். அந்த ஃபோர்ஸோட பூமி மொத்த பூமியும் என்ன இழுக்கிறது. இப்போது அந்த ஃபோர்ஸ் மட்டும் இருந்ததுன்னா நான் பூமிக்குள்ளே போயிடுவேன். எனக்கு ஒரு பூமியின் சென்டர் திசையில் ஒரு முடுக்கம் கிடச்சிடும். யார் என்ன தடுக்கிறாங்க? தரை என் மேலே மேல் திசையில் ஒரு ஃபோர்ஸ் செலுத்துகிறது. அந்த ஃபோர்ஸுக்கு பேர் தான் நார்மல் ரியாக்ஷன். இப்போ நான் நிலையாக நின்றுட்டுருக்கேன். என்னுடைய முடுக்கம் 0. தேர்ஃபோர் என் மேலே செலுத்தப்படுகிற நெட் ஃபோர்ஸ் 0. அப்படின்னா இந்த Nனும் Wவும் கேன்சல் ஆகுது. ஒரே அளவு, ஆனால் ஆப்போசிட் திசை. ஒன்று, இந்த ரெண்டு ஃபோர்ஸஸுமே ஆப்போசிட், ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். அதனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இது ஆக்ஷன் ரியாக்ஷன் ஜோடின்னு நினச்சிட்ருக்காங்க. அதை தவிர யாரோ மகானுபாவன் இந்த எண்ணுக்கு நார்மல் ரியாக்ஷன்னு பேர் வச்சுருக்காரு. அந்த நார்மல் ரியாக்ஷனில் ரியாக்ஷன் வேர்டு இருக்கு இல்லையா, அதுவும் இந்த கன்ஃபியூஷனை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. ரியாக்ஷன் ஆச்சு, அதனால் வெயிட்டுக்கு ரியாக்ஷன் தான் நார்மல் ரியாக்ஷன் அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நினச்சிட்ருக்காங்க. இது உங்களுக்கு இம்மிடியட்டாக தெரியும். ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் எப்போவுமே ஒரே பொருள் மேலே செலுத்தப்படாது, வெவ்வேறு பொருள்கள் மேலே தான் செலுத்தப்படும். இந்த N அண்ட் W பார்த்தீங்கன்னா அது ரெண்டும் என் மேலே செலுத்தப்படுகின்றன. அதனால் இது ஆக்ஷன் ரியாக்ஷன் ஜோடியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ இந்த பேரை பார்ப்போம், நார்மல் ரியாக்ஷன். அதில் ரியாக்ஷன் இருக்குது. எல்லா ஃபோர்ஸஸுமே இன்னொரு ஃபோர்ஸோட ரியாக்ஷன் தான். ஃபோர்ஸ் எப்பவும் தனியாக வராது, எப்போவுமே ஆக்ஷன் ரியாக்ஷன் ஜோடியால் தான் வரும். அது ரெண்டும் வெவ்வேறு பொருள்கள் மேலே செலுத்தப்படும். ஸோ இதில் இந்த ஒரு ஃபோர்ஸ் ஆக்ஷன் சொல்லலாம், அது ரியாக்ஷன் சொல்லலாம், இல்லை இது ஆக்ஷன் சொல்லலாம், அது ரியாக்ஷன் சொல்லலாம். இட் டசன்ட் மேட்டர். எவ்ரி ஃபோர்ஸ் இன்னொரு ஃபோர்ஸோட ரியாக்ஷன் தான். அதனால் அது ரியாக்ஷன் அங்கே போட்டிருக்க வேணாம். அது போட்டதுனால கன்ஃபியூஷன் வந்திருக்கு. இன்ஃபேக்ட் அதை விட பெட்டர் பேர் நார்மல் ஃபோர்ஸ். இப்போ நார்மலுக்கு வருவோம். நார்மல்னால் ஃபிசிக்ஸ்லேயும் மேத்தமேட்டிக்ஸ்லேயும் அப்நார்மலுக்கு ஆப்போசிட் இல்லை. நார்மல்னால் பர்பெண்டிகுலர். இப்போது தரை இருக்குது பாருங்கள், தரையோட சர்ஃபேஸுக்கு பர்பெண்டிகுலராக தான் இந்த நார்மல் ஃபோர்ஸ் எம் மேலே ஆக்ட் பண்ணுறது. அதனால் இது நார்மல்னு பேர் வந்திருக்கு. ஸோ நார்மல் ரியாக்ஷனை விட நார்மல் ஃபோர்ஸ் ஒரு பெட்டர் நேம். இப்போது ரீசெண்டாக கடந்த சில வருடங்களாக டெக்ஸ்ட் புக்ஸில் கூட மாற்றிட்டாங்க. ஆனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மைண்டில் இந்த கன்ஃபியூஷன் இன்னும் இருக்குது. இப்போ நீங்கள் கேட்கலாம், சரி நார்மல் ரியாக்ஷன் ஆக்ஷன் ரியாக்ஷன் இல்லைன்னு சொல்கிறீங்க, ஈவன் தோ ரெண்டுமே ஈக்குவல் ஆப்போசிட். சரி, இது ரெண்டுத்துக்கும் ரியாக்ஷன் என்ன? சிம்பிள். பூமி என்ன எடுக்கிறது, நான் பூமியை எடுக்கிறேன். ரெண்டுமே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அதுதான் ஆக்ஷன் ரியாக்ஷன் ஜோடி. பூமி என்ன இழுக்கிறது, நான் ஃபுல் பூமியை நான் என்னுடைய திசையில் இழுக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் பூமி, தரை இந்த ரெண்டு வேர்ட்ஸையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இந்த W என்ற ஃபோர்ஸ் என்டையர் பூமி என் மேலே செலுத்துறது. N என்ற ஃபோர்ஸ் இந்த தரை மட்டும்தான் செலுத்துறது. தரையில் இருக்க ஆட்டம்ஸ் என் காலடியில் இருக்க ஆட்டம்ஸ் மேலே செலுத்துகிற ஃபோர்ஸ். என் காலடியும் தரையும் ரெண்டு சர்ஃபேஸஸ் ஒன்று மேலே ஒன்று ப்ரெஸ் பண்ணுறது. அந்த ப்ரெஸ்ஸிங் ஃபோர்ஸ் தான் நார்மல் ரியாக்ஷன். இந்த நார்மல் ரியாக்ஷன் என் கால் மேலே இருக்குது, காலடி மேலே இருக்குது. அதுக்கு ரியாக்ஷன் என் காலடி தரை மேலே செலுத்துறது, ஆப்போசிட் டைரெக்ஷனில். ஓகே, இந்த ஆக்ஷன் ரியாக்ஷன் ஜோடி ஒரு கலரில் கொடுத்துருக்கேன், இன்னொரு ஆக்ஷன் ரியாக்ஷன் ஜோடி இன்னொரு கலரில் கொடுத்துருக்கேன். ஜாக்கிரதையாக பாருங்கள்.
இப்போ பாருங்கள், எம் மேலே செலுத்தப்படுகிறது இந்த ஆக்ஷன் ரியாக்ஷன் ஜோடியிலேருந்து ஒரு ஃபோர்ஸ், அந்த ஆக்ஷன் ரியாக்ஷன் ஜோடியிலேருந்து இன்னொரு ஃபோர்ஸ். WWலேருந்து ஒன்று, NNலேருந்து இன்னொன்று. இப்போது என் நார்மல் ரியாக்ஷன், தரை என்னை புஷ் பண்ணுறது, நான் தரையை புஷ் பண்ணுறேன், அது வந்து ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். தரை என்ன புஷ் பண்ணுறேன், தரை என்ன புஷ் பண்ணுறது. பூமியை இழுக்கிறது, நான் பூமியை இழுக்கிறேன், அது வந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு அட்ராக்டிவ் ஜோடி, இது பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்பல்சிவ் ஜோடி. இந்த ஆக்ஷன் ரியாக்ஷன் ஜோடி NN ஒரே அளவாக இருக்கணும், ஆப்போசிட் திசை ஒரே அளவு. இந்த W and W ஒரே அளவாக இருக்கணும். ஆனால் எம்ஏல செலுத்தப்படுகிற N and W ஒரே அளவாக இருக்கணும்னு தேவையே இல்லை. ஏன்னா அது ரெண்டும் வந்து ஆக்ஷன் ரியாக்ஷன் ஜோடி இல்லை. இந்த பர்டிகுலர் சுச்சுவேஷனில், எந்த சுச்சுவேஷனில் நான் தர மேலே நிலையாக நின்றுட்டுருக்கேன், என்னுடைய முடுக்கம் 0, இந்த சுச்சுவேஷனில் மட்டும்தான், எந்த சுச்சுவேஷனில் நான் நிலையாக நின்றுட்டுருக்கேன். தேர்ஃபோர் N is equal to W. இப்போ உங்களோட வெயிட் நீங்கள் வந்து உங்களால் உணர முடிகிறதா? நீங்கள் வந்து எஸ் முடிகிறதுன்னு சொல்லுவீங்க. யோசிச்சு பாருங்கள். இப்போ நான் வந்து ஒரு சேரில் உட்காந்துருக்கேன். என்னுடைய உடல் வந்து சேருடைய சர்ஃபேஸை ப்ரெஸ் பண்ணுறது, சேருடைய சர்ஃபேஸ் என் உடம்பை வந்து புஷ் பண்ணுறது. அந்த ஃபீலிங் எனக்கு இருக்குது, உணர்ச்சி இருக்குது. அது வந்து என்னுடைய வெயிட்னால தானே, அதனால் நான் வெயிட்டை உணர்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நீங்கள் உணர்றது வந்து நார்மல் ரியாக்ஷன், நாட் த வெயிட். இப்போ இமேஜின் பண்ணிக்கோங்க, நீங்கள் சேரில் உட்காந்துருக்கீங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து வெயிட்லெஸ் ஆகிட்டீங்க. இப்போ உங்களுக்கு என்ன ஃபீலிங் இருக்கும்? நீங்கள் சேர் மேலே முதக்கிற மாதிரி இருக்கும். அப்படின்னா நார்மல் ரியாக்ஷன், அந்த ப்ரெஸ்ஸிங் ஃபோர்ஸ் அது 0 ஆகிடுது. அதனால தான் நீங்கள் வந்து வெயிட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு கேள்வி கேட்கலாம், வேறு ஏதாவது சுச்சுவேஷனில் வந்து N and W நார்மல் ரியாக்ஷனும் வெயிட்டும் வெவ்வேறு அளவுகளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் லிஃப்ட்டில் இருக்கீங்க. ஓகே, லிஃப்ட்டு வந்து நீங்கள் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கீங்க. மேல் திசையில் போகிறதுக்கு வந்து டாப் ஃப்ளோரில் போகிறதுக்கு வந்து ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணுறீங்க. இமீடியட்டாக 0 திசை வேகத்திலிருந்து இன்னொரு திசை வேகத்துக்கு நீங்கள் வந்து போகிறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு முடுக்கம் கிடச்சிடுது. அப்படின்னா உங்கள் மேலே வந்து ஒரு நெட் மேல் திசையில் ஃபோர்ஸ் கிடச்சிடுது. இப்போ உங்கள் மேலே என்ன ஃபோர்ஸஸ் இருக்குது? அதே 2 ஃபோர்ஸ் தான் இருக்குது. ஒன்று பூமி உங்களை இழுக்கிறது W, இன்னும் லிஃப்டின் தர வந்து நார்மல் ரியாக்ஷன் செலுத்துறது. நெட் ஃபோர்ஸ் மேல் திசையில் இருக்கணும்னா இந்த சுச்சுவேஷனில் நார்மல் ஃபோர்ஸ் வந்து வெயிட்டை விட அதிகமாக இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, அது ரெண்டும் ஆக்ஷன் ரியாக்ஷன் ஜோடி இல்லை, வெவ்வேறு அளவாக இருக்கலாம். நார்மல் ரியாக்ஷன் வந்து இந்த சுச்சுவேஷனில் W விட அதிகம். நீங்கள் உணர்றது வந்து நார்மல் ரியாக்ஷன். ஸோ யூஸ்வலாக நீங்கள் வந்து நிற்கிறச்சே உணர்றீங்க இல்லையா? அப்போ N is equal to W, அதை விட எக்ஸ்ட்ரா வெயிட் நீங்கள் வந்து உணர்வீங்க. உங்களுக்கு வந்து மேல் திசையில் முடுக்க முடிய லிஃப்ட்டில் வந்து இன்னும் கனமாக இருக்க மாதிரி தோணும். இப்போ லிஃப்ட் வந்து மேலே போயிட்டே இருக்கு, ஜொயின மேல் மாடி வர்றச்சே ஸ்லோ டவுன் ஆகிட்டு நிற்கிறது. அந்த ஸ்லோ டவுன் முடுக்கம் கிடைக்கிறது இல்லையா? அது எந்த திசையில்? கீழ் திசையில். இந்த திசையில் போகிற பொருள் ஸ்லோவாகிடுச்சுன்னா யாரோ அது மேலே வந்து இந்த திசையில் ஃபோர்ஸ் செலுத்துகிறாங்க. ஃபோர்ஸும் ஆக்சலரேஷனும் எப்பவும் ஒரே திசையில் தான் இருக்கும். அதனால் வந்து அதனுடைய ஆக்சலரேஷன் கீழ் திசையில். அதே 2 ஃபோர்ஸஸ் தான் W and N. அந்த சுச்சுவேஷனில் W வந்து N விட அதிகமாக இருக்கும், W மாறாது. அதே மாதிரி மேலே போய்ட்டு அங்கே நிற்கிறச்சே நீங்கள் லைட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா நார்மல் ரியாக்ஷன் குறைஞ்சிடுது, வெயிட் மாறவே இல்லை. இதே கதை தான் ஜாயிண்ட் வீல்லையும் இருக்கும். ஜாயிண்ட் வீலில் வந்து நீங்கள் கீழே போகிறச்சே கனம் இன்க்ரீஸ் ஆன மாதிரி தோணும், மேலே வரைச்சே இன்னும் லைட் ஆன மாதிரி தோணும். அதுதான் ஜாயிண்ட் வீலோடைய அட்ராக்ஷன். சர்க்குலர் மோஷன் பண்ண பிறகு அதை பற்றி பேசுவோம். ஓகே, அங்கேயும் வந்து நார்மல் ரியாக்ஷன் வந்து கீழே வந்து இன்க்ரீஸ் ஆகுது, மேலே வந்து டிக்ரீஸ் ஆகுது. உங்கள் வெயிட் வந்து இந்த அக்சலரேட்டிங் லிஃப்ட்டில் வந்து மாறாது. மறுபடியும் சொல்கிறேன், இது நியூட்டனின் தியரி. ஓகே, ஐன்ஸ்டைன் அவர் வந்து வேறு கதை சொல்லியிருக்கார். இத்தோடு நான் இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். మరకాదంగా యాజ్ యూజువల్ లైక్ చేయండి, సబ్స్క్రైబ్ చేయండి. వణకం.